வணக்கம். நம்ம இன்றைக்கி தர்பூசணி வச்சு குச்சி ஐஸ் செய்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். முதல்ல நம்ம பால் ரெடி பண்ணிக்குவோம். பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு அதுக்கப்புறம் பால் சேர்த்து கொதிக்க வச்சிங்கன்னா பால் ரொம்ப அடி பிடிக்காது, கழுவுறதுக்கு ஈஸியாக இருக்கும். பால் நல்லா கொதித்த உடனே 2 டேபிள் ஸ்பூன் ஜீனி சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. இப்போ சோள மாவு 2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அதில் தண்ணி சேர்த்து நல்லா கட்டிகள் இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கோங்க. இதை நம்ம பாலோடு சேர்த்துக்கணும். சேர்த்து கலந்து விட்டோன்னா பால் நல்லா திக்காகி வரும். பால் ரெடி ஆயிடுச்சு. இதை நல்லா ஆற வச்சு எடுத்துக்கோங்க. தேவையான அளவு தர்பூசணியை சும்மா ரேண்டமாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். இதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சதை இந்த மாதிரி நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க. இந்த ஜூஸை நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பாலோடு சேர்த்து நல்லா கலந்து விடணும். இது கூட 1 ஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க. இதை இப்போ நம்ம ஐஸ் மோல்டில் சேர்த்து ஃப்ரீஸ் பண்ண வேண்டியதான். அடிக்கிற வெயிலுக்கு இந்த மாதிரி வித்தியாசமாக வீட்டிலே செஞ்சு சாப்பிடலாம். ஹெல்த்தியாகவும் இருக்கும். எல்லா குழிகள்லையும் சேர்த்துட்டு இதை ஒரு பாயில் வச்சு கவர் பண்ணிக்கணும். கவர் பண்ணிவிட்டு மேலே கத்தியை வச்சு சின்னதாக ஓட்டை போட்டுக்கணும். அதில் குச்சிகள் எல்லாம் செட் பண்ணிட வேண்டியதுதான். இதை ஒரு 8 மணி நேரம் நல்லா ஃப்ரீஸ் பண்ணி எடுக்கணும். அப்போ தான் நல்லா செட் ஆகி வரும். அவ்வளோதாங்க, நம்ம ரெடி பண்ணின தர்பூசணி குச்சி ஐஸ் ரெடி ஆகிடுச்சு. இதை அப்படியே எடுக்கக்கூடாது. தண்ணியில் நனைச்சிட்டு ஒரு 2-3 செகண்ட் கழித்து அதுக்கப்புறம் எடுங்க. இல்லைன்னா குச்சி தனியாக கலந்து வந்துடும். அவ்வளோதாங்க, தர்பூசணி குச்சி ஐஸ் ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.